சலாத்தும் சலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இந்த ஒரு அற்புதமான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, தொடர்ச்சியாக நம்ம குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டுள்ள விலங்கினங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற அந்த உயிரினம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்காரியா என்ற சூறால நமக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி தான். அல்காரியா, காரியா என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டே வரும்போது அந்த காரியா என்ற வார்த்தைக்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அதனுடைய அர்த்தம் மறுமை நாள், கியாமத்துடைய நாள் என்பதாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த ஒரு பதட்டமான அந்த சூழ்நிலையில் அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டுட்டு ஒரு வார்த்தையை அடுத்து சொல்கிறான். மொத்த மனிதர்களும் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? கல் ஃபராஷில் மபுசூஸ், பட்டாம்பூச்சி அப்படி பறப்பதை போல் எல்லா மனிதர்களும் பறந்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த மனித இனத்திற்காக இந்த குர்ஆன் ஷரீஃபில் நாளை மறுமை நாளில் கியாமத் அன்று இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறான். இப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னு சொன்னால் அன்னைக்கு கியாமத் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. சொந்த மகனையும் தந்தை பார்க்க போகிறதில்ல, அதே போல் தகப்பனையும் மகன் பார்க்க போகிறதில்ல, எந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் எந்த பார்வையும் இருக்க போகிறதில்ல, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் அவரவர் தன்னை காத்துக்கொள்வதற்காக வேண்டி ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பதை நம்மளால் புரிய முடியுது. ஆனால் அல்லாஹ் அந்த பதட்ட சூழ்நிலைக்கு பட்டாம்பூச்சி ஏன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் புலப்படுது. பட்டாம்பூச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆய்வு அறிஞர்கள் நமக்கு கொடுக்குற செய்தி பட்டாம்பூச்சி அப்படின்றது ஒரு சின்ன பூச்சி வகையை சேர்ந்தது. 4 ஸ்டேஜில் என்ன செய்யுதுன்னா இந்த பட்டாம்பூச்சி என்ன செய்யுதுன்னா உருவெடுக்குது. ஆரம்பத்தில் ஒரு முட்டையாக என்ன செய்யுது, அது இருக்குது. 2வது ஒரு குடம்பி என்று சொல்லக்கூடிய பரிணாமத்தை அடையுது. 3வது புழு ஸ்டேஜ் அடையுது. 4வது அது என்ன செய்யுது, வண்ணத்து பூச்சியாக பட்டாம்பூச்சியாக மாறி என்ன செய்யுது, பூமிக்கு மேலே அது உழவுது. கிட்டத்தட்ட 15,000 to 20,000 வகைகள் பட்டாம்பூச்சி வகைகள் இந்த பூமியில் இருப்பதாக ஆய்வு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, பட்டாம்பூச்சியினுடைய அளவு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது நம்மளுடைய இந்த 2 விரலுக்கு நடுவில் உண்டான அளவு நம்ம பார்த்துருக்கலாம். ரேராக கொஞ்சம் பெருசாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பட்டாம்பூச்சியிலேயே மிகப்பெரிய இனமாக பூமியில் என்ன செய்யுதுன்னா பப்புவா, இந்த நியூ கினி, பாப்புவா நியூ கினியாண்டு நம்ம அலி உஸ்தாது கூட அடிக்கடி அந்த நாட்டுக்கு போகிறது அமைப்பு உண்டு, அவங்க வியாபார தொழில் விஷயமாக. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய குயின் அலெக்சாண்ட்ரா என்ற அந்த பட்டாம்பூச்சி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டாம்பூச்சியாக என்ன செய்து பார்க்கப்படுது. எந்த அளவுக்குன்னா 28 சென்டிமீட்டர் அதனுடைய இறக்கைகளை அது விரிச்சிச்சுன்னா 28 சென்டிமீட்டர் என்ன செய்யுமா அந்த பட்டாம்பூச்சியினுடைய அளவு இருக்குமா. இதை தாண்டி மிக குறுகிய சின்ன பட்டாம்பூச்சியா ஆய்வுல நமக்கு வெளிவந்த செய்தி என்னன்னா, மேற்கு குட்டி நீளம் எனப்படும் பட்டாம்பூச்சி பேர் கொண்ட இந்த பட்டாம்பூச்சி தான் மொத்தமா ரெக்கைகளை விரிச்சாலே 1 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. 1 சென்டிமீட்டர்ன்றது எவ்வளவு அளவு, அந்த சைஸுக்குள்ளதான் இந்த பட்டாம்பூச்சியே இருக்கும் என்பதாக ஆய்வறிஞர்கள் நமக்கு தராங்க. இந்த பட்டாம்பூச்சி வாழக்கூடிய பகுதிகள் குளிர் பிரதேசத்து தான் வாழணும் இல்லை, எல்லா தட்பவெப்ப நிலைகள்லையுமே இந்த பட்டாம்பூச்சி வாழக்கூடிய அமைப்பு என்ன செய்து இருக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி நமக்கு என்னன்னு சொன்னா, பட்டாம்பூச்சிகள் கூட்டமாக ஒன்னா சேர்ந்து வலசை பறக்குதல்னு சொல்லுவாங்க. டீமா அப்படியே என்ன செய்யும், பறந்து பறந்து போகக்கூடிய அந்த முறைக்கு வலசை பறக்குதல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்கள் வரை இது டீமா என்ன செய்யுமா பறக்குமா. இன்னைக்கும் கூட நம்ம தற்காலிக காலங்களில் சிலோன் என சொல்லப்படக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருந்து மதுரையை நோக்கி குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட பட்டாம்பூச்சிகள் வந்துட்டு போகக்கூடிய விஷயத்தை நம்ம அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இப்பவும் தொடர்ச்சியாக அந்த பழக்க வழக்கம் இருப்பது என்ன செய்யறாங்கன்னா அவங்க வெளிப்படுத்துறாங்க, அறிவிக்கிறாங்க. இதுல கூடுதல் ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு பூச்சி தான், பறவைகளுக்கு இரையாக கூடிய அளவுக்கு உண்டானது தான். பறவை காக்காவா இருக்கட்டும், புறாவோ அல்லது என்ன பறவைகள் இருக்கோ அது பட்டாம்பூச்சியை சாப்பிட்ற மாதிரி ஒன்று. ஆனால் பட்டாம்பூச்சி எந்த பறவையும் உணவாக எடுப்பது கிடையாது. காரணம் என்னன்னா, பட்டாம்பூச்சி பல கலர்ஃபுல்லாக என்ன செய்யும், பல கலரில் இருக்கிறதுனால பொதுவாக பறவைகளுடைய மூளையில் எப்படி இருக்கும்னா
அதிக வண்ணம் அழகாக தோன்றக்கூடியது ஆபத்தான விஷயம் என்பது அவங்களுடைய மூளையில வந்து இறைவன் என்ன செஞ்சிருக்கான், பதிச்சிருக்கான். அதனால பட்டாம்பூச்சிகளை பெருமளவு எந்த பறவைகளுமே வேட்டையாடுறதே கிடையாது. ஆனா வயசு கூடும்போது, வயசாகும் போது அதனுடைய கலர் அப்படி மங்கும் போது அதற்கு பிறகு சில புத்திசாலி பறவைகள் என்ன செய்யுதுன்னா இதில் ஆபத்து இருக்காது என்பதாக என்ன செய்யுது, அந்த இதை வேட்டையாடுது. இதுல நமக்கு ஒரு தெரிய வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த பட்டாம்பூச்சியினுடைய மொத்த ஆயுட்காலமே மொத்தமே 7 நாள் தான். 7 நாள் டு 10 நாளுக்குள்ளதான் இந்த பட்டாம்பூச்சிகளே வாழுது. இந்த வாழக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி தான் இது வாழ்க்கையில வந்து என்ன செய்யுது, 7 நாள் வாழ்ந்தாலும் அதை தேனை எடுத்து என்ன செய்யுது, தேனை உட்கொள்ளுது. அதே போல உடம்புல இருக்கக்கூடிய அந்த பட்டு என்ன செய்யுது, நம்ம மனிதர்களுக்கு பட்டாம்பூச்சி இருந்து எடுக்கப்படுற அந்த பட்டுகளை ஆடைகளாக நம்ம மாத்துறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த மனிதர்கள் பதட்டமான சூழ்நிலை இவங்க இப்படி பறப்பாங்க என்பதற்கு பட்டாம்பூச்சியை மெயினா கொண்டு வந்ததற்கு மிகப்பெரிய காரணமே வந்து, குறுகிய காலம் வாழக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி பெரும்பாலும் பயந்த நிலைமையிலே தான் என்ன செய்யும், இது வந்து இருந்து கொண்டிருக்கும் என்பது ஆய்வு. ஒரு சின்ன ஒரு அதிர்வு, சின்ன ஒரு அசைவு லேசா இருந்தாலும் மொத்த கூட்டமும் சேர்ந்து என்ன செய்யும், ஒரு பூச்சி அப்படி பறக்க ஆரம்பிச்சா அந்த இனத்தை சேர்ந்த தன்னோடு இனப்பெருக்கமான அத்தனை பூச்சிகளும் ஒரு படபடப்பாக அது இருந்த இடத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு அப்படி போய் அப்படி வந்து இப்படி வந்து ஒரு இடத்துல திருப்பி வேற ஒரு இடத்துல செட்டில் ஆகக்கூடிய பண்பு இதுக்கு இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம அறிவியல் மூலியமாக அறிகிறோம். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாளைக்கு கியாமத்து நாள்ல இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, கியாமத்தில் நடக்கும் ஒவ்வொரு காட்சியை பார்த்தும் பதட்டப்பட்டு இந்த மனிதர் என்ன செய்வான், அப்படியே பறப்பான் என்பதே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் அழகான உதாரணமாக சொன்னா, மொத்த மனிதர்களும் கல்ஃபராஷ் என்ற இந்த பட்டாம்பூச்சியை போல் பதட்டமாக சுத்தி திரியக்கூடிய நேரமாக அந்த கியாமத்துடைய காரியா என்று சொல்லப்படக்கூடிய நாள் இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தினான் என்பதை நாம் புரிய முடிகிறது. இதே போல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள்லயே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்தெந்த விலங்கினங்களை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறானோ அந்த விலங்கினங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.